கைஸ், ஸோ இனி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீம் ரியாக்ஷன் வீடியோ. அதாவது மீம் ரியாக்ஷன், அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மீம் ரியாக்ஷன் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் நான் பெருசாக மீம் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ரீல்ஸு, ரிவ்யூஸு, அப்புறம் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்படி போயாச்சு. அந்த மீம் ரியாக்ஷன் அப்படியே அங்கேயும் நிறுத்தி வச்சுருக்கேன். நருட்டோ தான் போட்டிருந்தேன். நருட்டோ மீம் ரியாக்ஷன் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக மீம் ரியாக்ஷனை போட கிடையாது. இப்போ மீம் ரியாக்ஷன்லேயும் திரும்ப கொஞ்சம் அடுத்த கண்டென்ட்டாக வந்து நிற்குது. வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு சொல்ற மாதிரி, வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்ற மாதிரி ஞாபகம் வருது. நம்ம கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க படத்தை. ஏண்டா அது வந்து 20 வருஷம் ஆகுதுடா, 20 வருஷம் கழிச்சு இவ்வளவு ஹைப்போட பாக்குறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா, ஓகே, எத்தனை பேர் வந்து கில்லி வந்து ரீரிலீஸ் தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து வீட்லயே ரீரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் வீட்டுல ரீரிலீஸ் தான் பண்ணி சுத்திட்டு இருந்தோம். நானே இந்த மீம் வந்து ரீரிலீஸ் பண்ணி வீட்டுல பாத்துட்டு இருந்தோம். வீடியோக்குள்ள போலாம். ஸோ போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, போலாமா? கொஞ்ச நேரம் லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட பேசினேன், சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா. எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். உயிர் பிச்சை கேட்க விட்டான் பரமா. ஆமா கைஸ், ஸோ அவனுங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுத்தே அவங்க திடீர்னு நேரா போயிட்டு இருக்கப்ப புள்ளிய மரத்திலையோ அரசு வச்சு கொண்டு போய் விட்டீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் உங்க வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஹைவேல போயிட்டு இருக்கும்போது லாரிலயோ புளிய மரத்திலயோ போய் விட்டீங்கன்னா இந்த ஏர் பேக் வந்து காப்பாத்திரும் சார். என் நினைவை தூர்வாரி எடுப்பதில் அவள் ஒரு ஜேசிபி, அவளிடம் தோற்பதில் நான் ஒரு ஆர்சிபின்னு சொன்னதுதான் கைஸ் ஞாபகம் வருது. கேகேஆரோட, அதாவது இவனுங்க வந்து ரசலுக்கு வந்து நோபால் போட்டா அது வந்து அங்க நோபால் சொல்லுவாங்களாமா. இதே இவனுக்கு நோபால் போட்டா அது நோபால்னு ஒத்துக்க மாட்டாங்களாம். ஏய் என்ன லந்து குடுக்குறீங்களா? அது விராட் கோலிக்கு தான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே வந்து அவுட் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவுட்டு தான். கிரீஸுக்குள்ள இருக்கணுங்க. விராட் கோலி கிரீஸுக்கு வெளியே வந்து இப்படி பிடிச்சிட்டு இருந்தாரு. அதனாலதான் வந்து அவர் அவுட்டுன்னு சொல்லி எல்லாரும் வெளியே துரத்திட்டாங்க. அவர் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இல்ல நான் அவுட் இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தாரு. கூட வந்து விராட் கோலியை வந்து அம்பையர் கூப்பிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு அவுட் கொடுத்தோம் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு இதை முடிச்சாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ரன் வித்தியாசத்துல கேகேஆர் ஜெயிச்சிட்டீங்க. பழிச்சு போங்கடா, பழிச்சு போங்க மச்சான். அந்த கால்குலேட்டர் அடுத்த வருஷம் நாங்க பாத்துக்கிறோம். அது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் இதை செய்யவில்லை. என்னிடம் வேறு வண்டி இல்லாத காரணத்தினால் சைக்கிளை வாக்களிக்க எடுத்து சென்றேன். அப்பா அம்மாவுக்கு ஒரு வண்டி இருக்கிறது, மீதி எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். விஷால்னே, நீங்க விஜய் ஃபேனுங்கிறதும் ஒத்துக்கிறேன். அதுக்கு எல்லாமே விஜய் மாதிரியே பண்ண முடியுமா? எப்படி இந்த மீம் தான். ஆமா, என்ன இது, நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே சைக்கிள் அதே ஓட்டடிப்பு, ஆனா ஆள் மட்டும் வேற. கூட்டம் யாரும் விஷால பாக்குறதுக்கு கூட்டமே வரல. இப்படி பாத்துட்டு இருக்காங்க, அவன் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கான். அப்படி மத்தவங்க பாக்க என்னடா இது எவனோ ஒருத்த போற மாதிரி பாக்குறீங்க, விஷால்ரா ஆடா பாவீங்களா. ஓகே அடுத்த மீம்ஸ். இந்த சீசன்ல ஆர்சிபி கப்படிக்க நான் ஒரு யோசனை சொல்றேன். என்னது அது? கப்படிக்க டீமுக்கு ஆர்சிபிக்கு பேர் வச்சிருவோம். ஆனா வந்து இந்த தடவை கப்பு யார் அடிப்பாங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா அடிச்சு சொல்லுவோம் ஆர்ஆருக்கு தான் கப்பு. ஆர்ஆருக்கு இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஏன்னா ஆர்ஆருக்கு அவ்வளவு பவுலிங் இருக்கு, அவ்வளவு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. போல்ட் இருக்கான், அப்புறம் இன்னொருத்தன் யாரு அஸ்வின் இருக்கான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அடுத்தடுத்து வரானுங்க. ஒருத்தருக்கு 4 ஓவர், 4, 8, 10 அப்படி பாத்தீங்கன்னா கூட ஒரு 14 ஓவர் அவனுங்களே போட்டுருவானுங்க. மீதி இருக்க 6 ஓவர்ல தான் அந்த ரன் அடிக்க வேண்டியதா இருக்கு. எப்பயாவது அவனுக்கு போட வர எய்ம் பண்ண பால மீறி வேற ஏதாவது வந்தாதான் நம்ம அங்க அடிக்க முடியுதே தவிர, ஒரு டார்கெட் எய்ம் பண்ணி இந்த பால் நான் 6 அடிக்கணும்னு நினைச்சாலும் அடிக்க முடியாது. அவனுங்களே பால் தப்பா போட்டா மட்டும்தான் நம்மளால 6 அடிக்க முடியுது. நேத்து கூட எம்ஐக்கும் ஆர்ஆருக்கு நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா மொக்கா. கண்டிப்பா இந்த தடவை கப்பு ஆர்ஆருக்கு இல்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான். சிஎஸ்கேக்கும் கிடையாது, கேகேஆருக்கும் கிடையாது.
எம்ஐக்கும் கிடையாது, முக்கியமா ஆர்சிபிக்கு கிடையாதுடா. அது வேணா நான் சொல்றேன். ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்லை. Me after watching Premolu for nth time and ready to start convo with her. நந்தினி லூஸ் மோஷன் எதுவும் போறதா? சொல்றதுக்கு இல்லடா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்மளோட லெவல் அவ்வளவுதான். போய் பொழப்பா பாருங்க பாஸ், பொழப்பா பாருங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ அடுத்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா, when it's Apple second your room is still hanging out to the fan. ஐயோ, அதை ஏங்க கேட்குறீங்க? ஒன்றுக்கு 4-3 ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இருந்தாலும் வேர்த்து ஊற்றி தள்ளுது, சொட்ட 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 அப்படியே ஊத்துது அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. ஆடா அப்பா விட்டுருங்கடா, எனக்கு முடியலடா. ஏப்ரல் மாதத்துக்கு எப்படின்னா அந்த மே மாதத்துலாம் என்ன நினச்சி பாருங்க. மே மாதம் அந்த ஒரு ராத்திரி தாண்டுவியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த மே மாசத்தை நீ தாண்டுவியா பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்ப நிலைமையே. நாளைக்கு காலைல உயிரோட இருந்த நீ வீரண்டா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராட்காஸ்ட் வந்து கண்டிப்பாக 25ஆம் தேதி வந்துடும். ஸோ நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி நம்புங்க. ஸோ 25ஆம் தேதி ஒரு ப்ராட்காஸ்ட் வீடியோ ஆடியோ வரும். ப்ராட்காஸ்ட் ஐடியா மறக்காம எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய், டாடா, see you. அப்புறம் முக்கியமா இந்த ப்ராட்காஸ்ட்ல வந்துட்டு இந்த ஸ்பாட்டிஃபைல வந்து மேலே வந்து 5 ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த 5 ஸ்டார்ஸை எடுத்து கொடுத்து ஃபர்ஸ்ட் லிசன் கேட்கும். லிசன் பண்ணிட்டு அப்புறம் அந்த 5 ஸ்டாரை கொடுத்துருங்க. மறக்காம 5 ஸ்டாரை கொடுத்துருங்க. 5 ஸ்டாரை கொடுத்துருங்க.